ஹாய்டா. ஜெமினா ஃபோன் பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஜெமினா, இன்னைக்கு எதுவும் வேணாமே. அவ டிஷர்ட்டை கழட்டிட்டே. எதுக்கு எதுக்கு வேண்டாம்? அதே இல்லை, என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. வேணும், சும்மாரு. உங்கள் மேலே வரான். நீங்கள் குச்சிஸில் கை வச்சுட்டு நான் சொல்கிறது கேளுங்க ஜெமினா. இன்னைக்கு வேணாம் ப்ளீஸ். நீங்கள் அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டுருக்க. உங்கள் தைஸில் கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை லிஃப்ட் பண்ணுறான். ஜெமினா ப்ளீஸ் ஜெமினா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஜெமினா ப்ளீஸ். அவன் ஷோல்டர் பிடிச்சி புஷ் பண்ணிட்டே. எனக்கு வேண்டாமே. இப்படி தாண்டி ஈவனையும் என் மூடை ஸ்பாயில் பண்ண என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க நீ? உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குல்ல? என்ன பேசுகிற நீ? கையெடுங்க. அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. என்ன அடி பண்ணிட்டு இருக்க நீ? ஜெமினா ப்ளீஸ், நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுங்க ஜெமினா. உங்கள் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வேணாம் ப்ளீஸ். எதுக்கடி வேணான்ற? உன் கூட இருக்கிறது இந்த டைம் மட்டும் தானே. எதுக்கடி இப்படி பண்ணுற நீ? ஜெமினா ப்ளீஸ் ஜெமினா. இப்போ என்ன ப்ராப்ளம் போகுது? என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? என்னடி பண்ணிட்டுருக்க நீ? ஜெமினா, நீங்கள் பேச உங்கள் சின்னக்கிட்ட ஒரு மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே பண்ணி முடிக்கிற வரைக்கும் சைலண்டாக இருக்க. குழந்தை எழுந்தானா அதுக்கப்புறம் பண்ண முடியாதோ? ஜெமினா ப்ளீஸ் வேணாம். ஜெமினா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறான். உங்கள்கிட்ட இந்த என்ன வேணுமோ அவனை டைட்டாக பிடிச்சிட்டே ஒரு மாதிரி தீம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் பண்ணுறான். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. உங்கள் மேலே படுத்துட்டான். இதுக்கிட்ட தகலற நினைப்பு நிறைப்பா பண்ண. சும்மா என்ன ப்ராப்ளம் போகுது என்ன ப்ராப்ளம் போடுதுன்னு. இந்த ப்ராப்ளத்தில் இருக்கலாம் நான் காரணம். நானே என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கேன். நீ வேற என்கிட்ட வந்து நொய்யிட்டு. ஜெமினா, என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? உங்கள் ஒய்ஃப் யூனா. ஓ மேடம், ஜலஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்க மாட்டீங்கல்ல? நான் ஜலஸாகவும் ஃபீல் பண்ணல, சேத்த நினச்சி நான் கோவமும் பண்ணல. ஏன்னு தெரில, என்னால் உங்களை அவங்க கூட பார்க்க முடியல. எனக்கு தெரியும் அவங்க உங்கள் ஒய்ஃப்னு. பட் பிளாங்காக இருக்குன்னு ஜெமினா, பிளாங்காக. நான் ஜலஸாகவும் ஃபீல் பண்ணல. நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு கோவமும் வரல. பட் கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்று இதுக்காக டைம் கொடுப்பீங்களா? உங்கள் காது கொடுத்து கேட்பீங்களா? அவள் நீங்கள் பேசுனதுலேயே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டுருப்பான். உங்களையும் பார்த்துட்ருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்கள் மேலே அதிகமாக பிரிய வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் ஏதோ ஒரு குழப்பமா என் மைண்ட் நார்மலாக இல்லை. என்னால் மூச்சு பையன்கிட்ட கூட நார்மலாக பேச முடியல. எனி டைம் அது மட்டும்தான் ஓடுது. ஏதோ நீங்கள் மூச்சு பையன் 2 பேரும் என்னை விட்டு போயிடுவீங்களோ? எனக்கு அம்மா அப்படிங்கிற ஃபீல் மூச்சு பையன் தான் கொடுத்தா. பொண்டாட்டி அது அந்த ஃபீல் நீங்கள் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஜலசெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பயம் 2 பேரும் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு. நான் சொல்லுவேன், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த லவ் என்கிட்ட அவ்வளோ இருக்கு பெருசா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சும்மா ஜஸ்ட்டில் கை வச்சு நான் சொன்ன மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா ஜெமினா? அமைதியாக உங்களையே பார்த்துட்ருக்கான். எனக்கு இதுதான் ஜெமினா பயமே. ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப உங்கள் கண்ணுக்கு தண்ணி வருது. அவள் ஹக் பண்ணிட்டு, ஐம் சாரி வயான், நீ கேட்குறதுக்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. எனக்கு ஆன்சர் பண்ணவும் தெரில. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸுக்கு பண்ணி உன்னை விட்டுற மாட்டேன்டி.
உங்கள் கை எடுத்து அவன் செஸ்ஸில் வச்சு, நீயும் எங்கே தாண்டி இருக்க, எனக்கு இந்த நீயும் அதெல்லாம் வேணாம் ஜெமினா, நான் இருக்கேன்னா நான் மட்டும். இப்படி கேட்காதடி வயன். உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோன்னோ. என்னடி பேசிட்டு இருக்க நீ? இல்லை, நான் ரொம்ப கொஸ்டின் பண்ணுறேன்னா நான் மட்டும் தான் இருக்கேன்னு அவங்கள ரொம்ப கேள்வி கேட்டு ரொம்ப உரிமை எடுத்து. ஒயின் 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 ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம். எதுக்கு இப்படிலாம் பேசுகிற நீ? ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகுது ஜெமினா, ரொம்ப உரிமை எடுத்துக்கிற மாதிரி. போயிட்டி மாடி, நீ நீ புட்டடி, நீ தானே கொஸ்டின் பண்ணுற. இதெல்லாம் நீ வானான்னு நான் பண்ணுறேன்ல, பிகாஸ் நான் உன் புருஷன், அவ்வளோதான். உன்கிட்ட எனக்கு இப்போ பண்ணணும் பண்ணேன், அதே போல தாண்டி இதெல்லாம். பட் நீ கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆன்சர் ஜெமினா, இன்னும் ஒன்று கேட்கட்டுமா? போதும் நிறுத்த. இப்போது உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கண்டே, வேணாம் ப்ளீஸ். உங்கள் கை பிடிச்ச இந்த கையை என்றைக்குமே நான் விட மாட்டேன், புரியுதா? உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டி. மூச்சு உன்னை விட்டு ஒரு நாள் இருப்பான்னா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் மேலே படுது உங்கள் காதுக்கிட்ட. 2 days உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. உன்கிட்ட சொல்லிட்டு போல சொன்னான், மூஞ்ச பார்த்தேன்னா எங்கே நான் போகாமல் போயிடுவனும், என் மைண்டு சேஞ்ச் ஆகிடுமோ அப்படி இருந்துச்சு. அதனால தான் நீ வரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். என் குழந்தை 2 நாள் என் கண்ணுக்குள்ளேயே இருந்தா. எனக்கு தெரியும் நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டான்னு. பட் நீ சமாளிப்பேன் நினச்சான். பட் இந்த அளவுக்கு ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் மேலே அப்படியே படுத்துட்டான். அமைதியாக இருக்கீங்க ப்ளீஸ். ஏன்னா கொஸ்டின் கேட்டு கொள்ளாத. என் சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். ஆனாலும் இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே இழுத்து உங்களை பார்த்துட்டேன். சரி, உன்னை நீயே கேட்டுக்கோ. எவ்வளோ கொஸ்டின் பண்ணல, என் இடத்துல இருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அமைதியாக ஜிம்மனை பார்க்குறீங்க, சொல்கிறேன். இவ்வளோ கொஸ்டின் பண்ணல, என் இடத்துல நீ இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? உங்களுக்கே அதுக்கான கொஸ்டின் தெரியல, சைலண்ட்டாக அவனே பார்க்க. தெரியுதா என் சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு புரியுதா? நான் என்னடி பண்ணட்டும்? அப்போதுலேருந்து லவ் பண்ண அந்த பொண்ணு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நினச்சி பார்த்தனா அவன் வந்து நிற்பான்னு. சரி, அவள் வந்துட்டான்னு உன்னை நான் விட்டுட்டேனா? இல்லைல்ல, பின்ன ஏண்டி என்னை கொல்ற? அவளுக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால தான் நான் மறைக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனில் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அந்த அந்த நாள் வரும், அப்போ எல்லாம் சொல்லிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. எனக்கு நீயும் இம்பார்ட்டன்ட் தான். உங்களை ஹக் பண்ணிட்டு அகைன் இப்போலாம் கொஸ்டின் பண்ணாதடி. என்கிட்ட ரொம்ப ஹார்ட் ஆகுது. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்கேன். அந்த டைமும் சண்டை போடணுமா? அமைதியாக இருக்கீங்க, பொறுமையாக உங்களை கிஸ் பண்ணுறான். அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. அகைன் மூவ் பண்ணுறான் ஃபிசிக்கலாக. உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் டைம் போகுது, ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள் மேலே படுத்துட்டு இப்போ என் மேடம் எதுவும் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸ்டாப் பண்ணாம சாரி. எனக்கு புரியல, என்ன சாரி? எதுக்கு சாரி? தேவையில்லாமல் கொஸ்டின் பண்ணல. அவங்க மூஞ்சை பார்க்குறான். அவங்க சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அதுக்கு தான் சாரி. உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டு சாரி நான் தான் கேட்கணும். எனக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு. இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவேன்னு இதுக்கு முன்னாடி உனக்கு ஹோப் கொடுத்துருக்கணும்ல. உங்களை கிஸ் பண்ணிட்டு சாப்பிட்டியா? ரொம்ப சீக்கிரமாக கேட்டுட்டீங்க. அவன் உங்கள் மேலே இருந்து இறங்கி உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அப்படியே வந்து பேக்லேயே ஹக் பண்ணிக்கிட்டு பட் நான் இன்னும் சாப்பிடலையே. திரும்ப ட்ரை பண்ணுறீங்க, இழுத்து பிடிச்சி எதுக்கடி திரும்புகிறேன்? எல்லாருக்கும் நான் எடுத்து வச்சுட்டு தானே வந்தேன். அப்போதுலேருந்தே ஒரு மாதிரி நீடியாக இருந்தது. எல்லோரும் எப்போ தூங்குவீங்கன்னு வெயிட் பண்ணேன். எல்லோரும் தூங்கின உடனே உன்னை தேடி வந்துட்டேன். உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இது ஜம்மத்தை கேட்கலாமா வேண்டாமா அப்படி. ஒரு நிமிஷம் என்னை கையை எடுங்க. எதுக்கு? சொல்கிறேன், கையை எடுங்க. உங்கள் ஹிப்பில் இருக்கலாம் கையை எடுக்க அவன் பக்கம் டர்ன் பண்ணுறீங்க. என்னாச்சா?
இல்லை, இதை உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு தெரில. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சைலண்ட்டாக உங்களையும் பார்க்குறான். சரி விடுங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு எழுதுக்க ட்ரை பண்ணேன். உங்கள் ஹிப்பு பிடிச்சி அழுத்தி அப்படி பிடிச்சி ஏதோ கேட்க வந்தே கேளு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் கேள்றி. கையெடுங்க. கேட்க போறியா இல்லையா? நீடியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சிரிக்கிறா. கேட்கணுமா வேணாமா? கேளு. அதான் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல. ஜலசாகிரியா? அதெல்லாம் இல்லை, நான் தான் சொன்னேன்ல. உங்களை இழுத்து ஹக் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். அதான் நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஒன்றுத்துக்கும் ஆன்சர் பண்ணலை. இதுக்கும் பண்ணாலும் ஓகே தான், பண்ணலைனாலும் ஓகே தான். ஓ அப்படியா? பண்ணால் கஷ்டப்படுவேன், பண்ணலைனாலும் கஷ்டப்படுவேன். ரெண்டுத்துக்கும் கஷ்டப்படுவேன்ற. ஆமாம். என்ன சொல்லுவீங்க? ஒய்ஃபு தானே, இதில் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. எதுக்குமே கொஸ்டினே பண்ணல. இதுக்கும் கொஸ்டின் பண்ணலன்னா எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி தோணும். பிகாஸ் அவங்க தான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபில். வன் வசிக்கிட்டு போய் சாப்பாடு கொண்டு வா. இதுக்குமே அவன் ஆன்சர் பண்ணலை. அமைதி ஆகிட்டீங்க. பசிக்குதுன்னு சொன்னான். ஃபுட் கொண்டு வர. எழுந்துக்க நிற்கவே முடியல. என்னாச்சா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு வர கேள்வியா? நான் எதுவும் அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபோர்ஸ் பண்ணிங்கல்ல, அது நீ நோய் வேணான்னு சொன்னேன். அதான் எங்கள் ரீசனே. அப்படின்னு ஒரு கால் எடுத்து வைக்க நடக்க முடியல. தெரியுது சும்மா நடந்துக்கிறான். அவங்க கிட்ட வந்து உங்களை ஹோல்ட் பண்ணுறான். பண்ணதும் பண்ணிடுவீங்க. யாரும் பண்ணுவீங்களா? சும்மா இருந்தா அதெல்லாம் பண்ணியிருப்பேன்னா செகண்டம் எப்படி இருந்துருச்சு. அவனே பார்க்குறீங்க. எப்போ ப்ளஷ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் சும்மா இருந்தானா சும்மா இது போதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பானா? இப்போ என்னை திட்ட வந்தீங்களா இல்லை என்னை கேர் பண்ண வந்தீங்களா? சரி எங்கே போகணும்? ரெஸ்ட் ரூம். அப்படியே தூக்குறான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூமு. 2 பேரும் ஷவர் பண்ணுறீங்க. தலைவர் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாரு. சிம்மிண்ணா இதுக்கு தான் நானே வரேன்னு சொன்னேன். உங்கள் ஹெப்பை டைட்டாக பிடிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் டைம் போகுது. உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாச்சு இந்த ஃப்ளோட்டி மூட பார்க்குறதுக்கு. பொறுமையாக நிமிர்ந்து அவங்க ஃபேஸை பார்த்துட்டே என்ன சொன்னேன்? அதான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பீங்களே, ஃப்ளோட்டி மூடு ஆன் ஆகும் நிறையா. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரிமூவ் பண்ணுங்க, வலிக்குது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டே அதெல்லாம் பண்ணுறான். நீங்கள் அவனை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. போதுமா? இப்பயாவது ரூமுக்கு போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த ஃப்ளோட்டி மூட் பார்க்குறதுக்கு. என் ஃப்ளோட்டி மூட்டை இன்னும் நீ முழுசாக பார்க்கல. அவன் மூச்சை பார்க்குறீங்க. என் ஃப்ளோட்டி மூட் பார்த்தோன்னா நீ நான் தாங்கவே மாட்டேன். என்ன? இதெல்லாம் சும்மா ட்ரைலர். இதுக்கே ஒன்றால் முடியல. மற்றதெல்லாம் பண்ணனா நீ அவ்வளோதான். நீ ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. இது வரைக்கும் நீ கேட்ட கொஸ்டினுக்கெலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. பட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டல, அதுக்கான ஆன்சர் யூனா ரிட்டன் வந்துட்டா தான். அவள் என் பொண்டாட்டி தான். அவளை நான் ஸ்கூல் ஏஜ்லேருந்து லவ் பண்ணியிருக்கேன். எங்கள் லவ்க்கு மொஜம் இருக்கான். நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்கள் 2 பேருக்குள்ள ஃபிசிக்கல் நிறைய இருந்திருக்கும். உங்களை பார்க்குறா. உங்களுக்கு அது கேட்க ஒரு மாதிரி நடுங்குது. ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி. அவள் உங்கள் மூச்சை பார்த்துட்டே அவள் ரிட்டன் வந்துட்டாதான். அவள் என் பொண்டாட்டி தான். ஏன் தெரில, ஃபஸ்ட்டு மாதிரி அவ கூட என்னால் இருக்க முடியல. ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவங்க கை பிடிச்ச 2 பேரும் தனியாக இருந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு 2 days or 3 days ஹோட்டல் ரூம். அந்த டைமில் என் கண்ணு முன்னாடி நீ தான் வந்த. அதனால தான் நீ வேணான்னு சொல்லியும் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். பசிக்கிட்ட ரொம்பலாம் டவல் எடுத்து வேர் பண்ணிட்டு வெளில போக அமைதியாக ஒல்லியே நின்றுருக்கீங்க. அவன் என்ன சொன்னான் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒல்லியே நின்றுருக்கீங்க. ஒரு மாதிரி ஏன்னு தெரில கண்ணு கலங்குது.
கொஞ்ச நேரம் ஜிமன் வெயிட் பண்ணிட்டு ஜிமன் அந்த டோரை நாக் பண்ணிட்டேன். ஏய் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வாடி, வசிக்குது. இதோ வரேன் ஜிமினா. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. டவல் கூட வேர் பண்ணாமல் வருவியா? கீழே பார்க்க எதுவுமே போதில்ல, ஃப்ரண்ட்டில் கை வச்சு மறைச்சிட்டு இல்லை உள்ள டவல் எதுவும் இல்லை, அதான் பக்கத்தில் வந்து உங்களை ஹக் பண்ணு. இப்படி தான் படுத்து கிடந்தோம். அப்போ விட இப்போ செம்மையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு உங்கள் முதுக்கு ஃபுல்லாக ரப் பண்ணி இன்னொரு ரவுண்ட் போகலாமா? மீனங்க ஜிமினா தலங்க. எங்கடி போகிற? ட்ரெஸ் போட. அவன் வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு நான் உன்னை கேட்கிட்டேன். என்ன இன்னொரு ரவுண்ட் போகலாமான்னு கேட்டேன். முதல்ல முன்னாடி இருந்து கையெடு. ஒரு மாதிரி இருக்கு ஜிமினா பார்க்காம. அப்படி இருந்தால் ஓகே மாதிரி இருக்கும். இப்போ ஏன்டி ஒரு மாதிரி இருக்கேன்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. தள்ளுங்க ஜிமினா. கையெடு. அப்புறம் நீ கேட்டதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண. நான் தள்ளுறேன். நீங்கள் தள்ளி போகவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கீழே ஜிமன் ஷர்ட் இருக்கு போட்டுக்கிறீங்க. ஏய் அதுக்கு நீ உன் ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். எதுக்கு? என் ஷர்ட் போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உன்னை பார்க்கும்போது. நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அதுக்கப்புறம் இஷ்டம். நீங்கள் ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள் ஷர்ட் எது வரைக்கும் இருக்குது பாருங்கள். எனக்கு டைஸ் கிட்ட வருது. இதுவே பரவாயில்ல தள்ளுங்க. டோட்டலாக உங்களை பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்னடி பண்ணேன்? இப்போ எதுக்கு இந்த மாதிரி சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. சரி நான் போய்ட்டு சாப்பாடு கொண்டு வரேன். போ. ஒரு மாதிரி சிரிக்கிறான். எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லடி, நாக்கு அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? ஐயோ வயன் எதை பார்த்தினாலுமே குறை சொல்கிறடி நீ. உங்கள் கண்ணு ஏன் கீழே போதுன்னு கேட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் என்னமோ ஆச்சு. சின்ன பார்க்குறீங்க நீங்கள். அப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்க டெம்ட் ஆகுதுடி. என்ன உன்னை இப்படி பார்க்குறதுக்கு டெம்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்படி சொல்ல நீங்கள் உங்கள் முதுகு ஃபுல்லாக அப்புறம் உங்கள் முன்னாடிலாம் கை வச்சு நான் ட்ரெஸ் தான் போட்டிருக்கனே. என் ஷர்ட் மட்டும் போட்டிருக்க ஃபுல்லாக கவல் இருந்திருக்கு. என்ன மீஸ்கிட்ட கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு மீஸ்கிட்ட இழுத்து விட்டுட்டு அதுவும் கவர் ஆகிடும். அப்படி சொல்ல ஜமன் நெக்கு பிடிச்சி பேக்கில் புஷ் பண்ணி வாலில் லாக் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு ரிவ்யூ சொல்லிட்டா. ரிவ்யூவா? இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் அவன் மூச்சை பார்க்க ரொம்ப ஹாட்டாக இருக்கு. என்ன? என் ஷர்ட் இருக்குல்ல, நான் அது ரொம்ப தென்னாக போடுவேன். இப்போ வேறு நீ குளிச்சுட்டு வந்தல, ஹேரில் இருக்க வாட்டர் ட்ராப் எல்லாமே ஷோல்டரில் கொட்டி இது மாதிரி இப்படி இருக்கு. நீங்கள் பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, அந்த இடம்லாம் அவனுடைய ஷர்ட் ஒட்டி உங்கள் ஸ்கின் ஒரு மாதிரி வெளில தெரியுது. நீங்கள் உங்கள் முட்டு கண்ணோட ஜிம்மனை பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, எப்பவுமே எங்கள் 2 பட்டன் எனக்கு இருக்காது. அதனால நீ இந்த பட்டன் போடல, அப்போது எங்கள் சைடில் அப்படியே தெரியுது. என்னது? அப்புறம் மேடம் வேற உள்ள எதுவும் போடல, டக்குன்னு உங்கள் முன்னாடி கை வச்சுக்கிட்டீங்க. என்னடி பண்ணுற கேவலமா? சும்மா இருங்க ஜமீனா. இன்னொரு ரிவ்யூ சொல்லிய முடிக்கல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ நல்லடி கேட்ட? நான் கேட்கவே இல்லை. அப்படியா? அதனால நான் சொல்லுவேன் அப்படியே சொல்லிட்டு அந்த ஷர்ட்டுக்கு மேலே அவங்க செஸ்ஸில் அவன் கை வச்சுட்டான். இவ்வளோ நேரம் ஃபிசிக்கல் மூமெண்ட்டில் அவன் அந்த கை வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். பட் இப்போ ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை ஃபைட் பண்ணிட்டு அவனை பார்க்க அவங்க செஸ்ஸில் கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி சென்டரில் கை வைக்க அவ்வளோதான் உங்களுக்கு கூஸ்பம். உங்கள் பல்லெல்லாம் கடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? ரிவ்யூ சொல்லடி. ரிவ்யூ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு ப்ரெஸ் பண்ண கண்ணு டைட்டாக முடிக்கிட்டீங்க. உங்கள் காதில் வந்து செம்மையாக இருந்துச்சுல்ல, கையெடுங்க. அவன் கையை தட்டி விட்டுட்டீங்க. ஏய் என்னடி பண்ணுற? பாருங்க உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் கிளம்ப
டக்குன்னு அங்கே கை வச்சுட்டான். அப்படி நின்றுங்க. என் சட்டை போட்டிருக்கும் போதும் எவ்வளோ பெனிஃபிட்ல. எதுக்கு இல்லை, ரொம்ப வசதியா. கையெடுங்க. கையை தட்டி விட்டுட்டீங்க. சாப்பாடு கொண்டு வர. அவர் ரொம்ப எதோ வெளில போறீங்க. சிரிச்சிட்டே அவன் டவல் ரிமூவ் பண்ணி போட்டு ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். கபோர்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ராக் எடுத்து போட்டுட்ருக்கான். இந்த டைம் கரெக்டாக பாப்பா இழந்துக்கிறா. ஜெமன் மிரர் நின்றுட்டு ஏரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கான். பாப்பா இழந்துக்கிறா. திருப்பி பார்க்குறா. எழுதுக்கிட்டா தெரியுது. அவள் எழுந்துக்கிட்டே மூச்சு பையனை டச் பண்ணி அவனை பார்க்குறா. அழுவுறா. அழுதலையா, தூக்கத்தில் எழுந்திருக்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே அழுதுட்டுருக்க. ஜெமன் பாப்பா கிட்ட வந்து ஜோ எழுந்துக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தூக்கிக்கிறான். பாப்பாவுக்கு ஜெமன் தூக்குனாலே போதும், அவ்வளோதான். பாப்பாவும் சைலண்ட் ஆயிடுச்சு. இதுட்ட நீங்கள் கிச்சனுக்கு போகலான்னு வர யோனா வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே வரா. அவளை பார்த்து அப்படியே நின்றுட்டீங்க. நீங்கள் எப்படி நின்றுருக்கீங்க? நீங்கள் நினச்சிருப்பீங்க எல்லாரும் தூங்கியிருப்பாங்க அப்படி நினச்சி தான் நீங்கள் வெளில வரீங்க. ஆனால் யோனா முழிச்சிட்ருக்கா. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படி நின்றுட்டீங்க. அவள் வயன் தூங்கலையா? இல்லை, இதுக்கப்புறம் தான். ஆமாம், நிறைய நீ சாப்பிடல. அதுவா? பசிக்கல. ஓகே அதுக்கு தான் வந்தியா? நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லை, இந்த ஜெமன் பையன் இன்னும் காணோம், அதான் வெயிட் பண்ணுறேன். ஒரு மாதிரி இருக்கு. அவன் உங்கள் கூட வந்து என்னென்ன பண்ணியிருப்பான். ஸோ அதனால அமைதியாக ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அவளை பார்க்குறீங்க. இன்னும் அவனை காணோம், எங்கே போயிருக்கான்னு தெரில வேற. ஸோ அதான் எல்லோரும் வெளில வெயிட் பண்ணேன். கொஞ்சம் குளிர்ச்சி உள்ளே வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் போய் தூங்கலல்ல, அவங்க வருவாங்கல்ல. அதுவா? இதுக்கு முன்னாடி அவன் இல்லாமல் தூங்கிட்டேன். பிகாஸ் அது நான் யாருன்னு எனக்கு தெரியாத போது. பட் இப்போ அப்படியா? அவன் கூட தூங்கி பழகிடுச்சுல்ல. அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் அவன் என்னை விட்டு இருக்கவே மாட்டான். என்னை தேடி வந்துடுவான். நான் இல்லாமலும் அவன் தூங்கவும் மாட்டான். நான் தூங்கிட்டேன்னா எப்படி? நான் வெயிட் பண்ணுறேன். நீ போய் சாப்பிடு. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கில்ட்டி. நீங்கள் மெதுவாக நடந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. ஜெமன் உங்களை பார்த்தது, உங்ககிட்ட பேசுனது, உங்ககிட்ட பண்ணது எவ்வளோ நேரம் டர்ட்டியாக நிறையா பண்ணியிருப்பான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏன் தெரியல, இப்போ எல்லாம் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அதோடவே நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. இவன் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறீங்க. இங்க வா. திரும்பி பார்க்குறீங்க. இதென்ன ஷர்ட்டு உங்ககிட்ட வரா? பதட்டமாகுது. இது பார்க்க ஜெமன் ஷர்ட் மாதிரி இருக்கே.